எனக்கு அமாவாசையில மட்டும் செயல்படக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுத்தீங்க. அந்த சக்தி எனக்கு நீடிச்சு நிலைச்சு நிக்கிற மாதிரி ஒரு வரம் வேணும். அதுக்கும் அருள் வேணும் தாயே. மகளே, இங்க பாருமா, நீ ஆசைகள் நிறைவேறாத ஆத்மாவா இருந்த. உன்னோட சக்தியால பல ஆசைகளை நிறைவேற்றிட்டு இப்போ ஒரு திருப்தியான ஆத்மாவா சந்தோஷமா காணப்படுற. இறைவன் அழைக்கும் போது நீ செல்வதற்கு தயாரா இருக்கணும். ஆனா அது வரைக்கும் நீ கேக்குற அதீத சக்திகளோட இங்க இருந்தா உன் சக்திக்கும் இறை சக்திக்கும் வேறுபாடு இல்லாம போயிடும். உனக்கு அமாவாசை அன்று கிடைக்கும் அதீத சக்தியை வைத்து நீ பல தடவை உயிர் பலி எடுத்திருக்கிறாய். நான் விதித்த விதியின்படி அது தவறு. மனிதர்கள் அக்கிரமங்களையே உன் கண்ணெதிரில் செய்தால் கூட ஒரு உயிரை பலிவாங்கும் உரிமை உனக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு தினமும் சக்தி கொடுத்தால் என்னாகும் என்று யோசி. இல்ல இல்ல, இனிமே நான் யார் உயிரையும் பலி எடுக்க மாட்டேன். அது உன் மேல ஆணை. ஆனா என் குடும்பத்தாருக்கு பல நேரத்துல என் கண்ணுக்கு எதிராவே பெரிய ஆபத்து வந்திருக்கு. அவங்களை காப்பாத்த வழி இல்லாம நான் சும்மா பாத்துக்கிட்டு தவிக்கிறேன். அவங்களுக்கு ஆபத்து வர்றப்போ காப்பாத்தக்கூடிய சக்தி எனக்கு வேணும். தயவு செஞ்சு அந்த ஒரு வரத்தை மட்டும் எனக்கு கொடுத்தாயே. இதோ பாருமா, எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் நீயே அவங்கள காப்பாத்திட்டா பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சக்தி அவர்களுக்கு இல்லாமலே போய்விடும். அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதியில் இருந்து யாராலும் தப்பிக்க இயலாது. அதை எதிர்கொண்டு அவர்களுடைய பூர்வ புண்ணிய கணக்குகளின்படியும் கர்ம வினைகளின்படியும் அவர்கள் அதை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு வர வேண்டும் என்பதுதான் இறைவிதி. தயவு செஞ்சு பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்தி உதவுற சக்தியை மட்டும் எனக்கு கொடுங்க. வேற எதுவும் நான் கேட்கல. யாரையுமே நான் சத்தியமா பலி எடுக்க மாட்டேன். சரி, உன் வேண்டுகோளை ஏற்று வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை மட்டும் உனக்கு சக்தி கிடைக்கும்படி செய்கிறேன். ஆனால் அந்த சக்தியை வைத்து நீ யாரையும் உயிர் பலி எடுக்க கூடாது, எடுக்கவும் முடியாது. எனக்கு உயிர் பலி எல்லாம் வேண்டாம். என் குடும்பத்தை பாதுகாக்க முடிஞ்சா அதுவே எனக்கு போதும். நீங்க கொடுத்த வரத்தை மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறேன். நன்றிமா, நன்றி. போய் வா மகளே, நல்லதே நடக்கும். என்னம்மா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கா? வேற இன்னும் ஸ்வேதாவை காணுமே. டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? இரு வந்துடுறேன்.
நான் சொல்ற மந்திரங்களை அப்படியே சொல்லுங்க. விநாயகரை துதிச்சு ஆரம்பிச்சிடலாம். சம்மந்தியம்மா, சடங்கு ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், ஸ்வேதா வந்துருவா. அண்ணா, மகாகணபதி ஆவாஹயாமி. என்னம்மா சொன்னாங்க? இப்ப வந்துருவான்னு சொல்றாங்க. ஆசனம் சமர்ப்பயாமி, மத்தியே மத்தியே பாணியம் சமர்ப்பயாமி, திவ்யஸ்ரீ பிரமல கந்தாந்தாரயாமி. நான் அவ்வளவு பறிஞ்சு பேசியும் ஸ்வேதாவை இன்னும் காணும். நீ உடனே தனியா போய் போன் பண்ணி உடனே அவளை இங்க வர சொல்லு. சரிம்மா. புஷ்பைஹி சம்பூஜயாமி. நான் எதிர்பார்த்த கால் வந்துருச்சு. அண்ணே, என்ன ஸ்வேதா, இங்க அம்மா பயங்கர டென்ஷனா இருக்காங்க. நீ எங்க இருக்க? இதோ நான் வீட்ல தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். நீ இப்போ உடனே கிளம்பி வந்துடுறேன். ஏதோ 5 நிமிஷத்துல அங்க இருப்ப. ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வா ஸ்வேதா, டைம் ஆயிடுச்சு தெரியுமா? ஜனனிய வேற மனையில உட்கார வச்சுட்டாங்க. அம்மா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சீக்கிரம் வா. சரிங்க, நீ இதோ வந்துடுறேனா? என்ன ஸ்வேதா, நீ வேணும்னே தானே இப்படி பண்ற? நீ போய் தான் ஜனனிக்கு முறை செஞ்சாகணும். உன் அத்தை உனக்காக போராடி நீ பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? போன் வந்த உடனே போய் நின்னு உள்ளே நையான்னு அட்டெண்டன்ஸ் கொடுக்க சொல்றியா? என்னால அதெல்லாம் முடியாது. எனக்காக எல்லாரும் காத்திருந்து இன்னும் ஸ்வேதா வரலையான்னு கேட்டு அதுக்கப்புறம் நாம போய் அந்த சடங்கை செஞ்சாதான் ஸ்வேதா யாருன்னு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். மாமாவுக்காகட்டும் அந்த வெண்ணிலாவுக்காகட்டும் சூட்டுக்கோல காய்ச்சி இழுத்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வேணும்னு லேட் பண்றேன். என்ன அத்தை 2 வார்த்தை திட்டுவாங்கன்னா போச்சு. ஆனா அதையும் மீறி எனக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் புரிய வச்சிருவேல, அது போதுண்டி. என்னாச்சு? ஸ்வேதா இப்பதான் வீட்ல இருந்து கிளம்புறாளாம். டைம் என்னாச்சு பார்த்தல? நல்ல நேரமே தாண்டிடும் போல இருக்கு. அவ ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறா? நான் இன்னும் எத்தனை விஷயத்துலதான் அவளை காப்பாத்த முடியும்? ஒண்ணுமே புரியல. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீயும் அவளுக்காக பறிஞ்சு என்கிட்ட சப்போர்ட் பண்ணுவல்ல, ஏன் அவ இப்படி எல்லாம் பண்றா? நான் என்னமா பண்ணுவேன்? சீக்கிரமா வான்னு சத்தம் போட்டுதான் போனை வச்சிருக்கேன். அவளுக்கு அதெல்லாம் உரைக்காது. அவ வேணும்னே லேட் பண்றான்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணட்டும்? இப்படி தலைக்குனிய வச்சு வேடிக்கை பாக்குறாளே. கௌரி புத்ராய நமஹ, கணேஷ் நமஹ, ஸ்கந்தா நமஹ, அப்ரியாய நமஹ, முஸ்தாய நமஹ, தக்ஷாய நமஹ, அத்தக்ஷாய நமஹ. மருது, சீக்கிரம் கார் எடுங்க. அங்க நலங்குக்கு லேட் ஆச்சு. நாங்க 10 நிமிஷத்துல இருந்தாகணும். இவ்வளவு நேரம் வீட்டுல இருந்துட்டு இப்ப கோயிலுக்கு போனா எப்படி? இது காரு, ஒன்னும் ஹெலிகாப்டர் இல்ல. உடனே பறந்து போறதுக்கு வண்டியில சீக்கிரம் இருங்க. சரி புலம்பாதீங்க, வண்டி எடுங்க. இங்க பா ஸ்வேதா, அங்க போனது அம்மா ஏன் லேட்டுன்னு திட்ட போறாங்க. அதுக்கு நீதான் பதில் சொல்லணும். சரி, அத்தையை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, போங்க.
உனக்கு அவ்ளோ திமிராடி? இங்க பாருங்கம்மா, இதுக்கு மேலேயும் காத்துட்டு இருக்க முடியாது. நலுங்கு வைக்கிற சடங்கை தொடங்கிடலாம்னு நினைக்கிறேன். முக்கியமா இன்னும் யார் வரணும்? எங்க வீட்டுக்கு மூத்த மருமகளா வரப்போற ஸ்வேதா வரணும். அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்னாச்சுன்னு தெரியல, இன்னும் ஆளை காணோம். சித்து, கொஞ்சம் இருப்பா, நானே ஃபோன் பண்ணிட்டு வரேன். தேவையில்லாம லேட் பண்ணிட்டேன். இந்நேரம் தங்கச்சிக்கு அங்க நலுங்கு வைக்க தொடங்கியிருப்பாங்க. இருக்கவே இருக்காது. அத்தை எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. வெண்ணிலா தலைமையில தான் அது நடக்கணும். உன்னை எவ்வளவு தாமதமா போக வைக்கணும், எப்ப நீ போய் சேரணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான்டி. என்னன்னு தெரியலையே, பாக்குறேன். அப்பா, என்னாச்சு மாறுது? டயர் பஞ்சர் ஆச்சு போல. ட்ரை பண்ண மாட்டீங்களா? இது பாருங்க, ஆணி ஏதோ குத்தி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. போ. சும்மா கத்தாத ஸ்வேதா. எல்லாம் ஒன்னாலதான். கடைசி நேரத்துல கிளம்பிட்டு சீக்கிரம் போன என்ன அர்த்தம்? எப்படி கார் கண்ட்ரோல் இல்லாம போச்சுன்னு தான் புரியல. சரி இருங்க, சீக்கிரமாவே ஸ்டெப்னி மாத்திடுறேன். மாத்துங்க சீக்கிரம். வாங்கடி, அங்க நிக்கலாம். அம்மா, இதுக்கு மேலேயும் காத்துட்டு இருக்க முடியாது. சடங்கு ஆரம்பிச்சே ஆகணும். இதுக்கப்புறமும் நாம காத்துட்டு இருக்கிறது அவ்வளவு நல்லதா படல. என்னாச்சு பொங்கோத? கார் வேற வர வழியில பஞ்சராய் நிக்குதான். நினைச்சேன் இப்படி ஏதாவது ஆயிருக்கும்னு நினைச்சேன். இப்ப நான் சம்பந்திக்கு என்ன பதில் சொல்றது? அவளா வந்து பேச போறா? என்ன அசிங்கப்படுத்தணும்னே இப்படி நடந்துக்கிறாளா? சம்பந்திமா சொல்லுங்க. ஸ்வேதா வந்த காரு வர்ற வழியில எதிர்பாராத விதமா பஞ்சராய் நிக்குதான். சாரி சம்பந்திமா, இப்போதைக்கு நாம வெண்ணிலா வச்சே சடங்கு ஆரம்பிச்சிடலாம். வெண்ணிலா, வந்து நலங்கு வச்சு சடங்கு ஆரம்பி. அப்பா, இந்த வெயில் வரையும் முடியலையே.
ச்சே. அங்க நான் போறதுக்குள்ள அந்த வெண்ணிலாவே சடங்கு ஆரம்பிச்சிருவா போல இருக்கே. சீக்கிரம் வருது. உஃப். சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்ச உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு குழந்தைய பெத்த என் அத்தை ஆக்கிடும். சரியா அண்ணி? போங்க அண்ணி, சும்மா விளையாடிக்கிட்டு.